மாமா. என்ன சங்கர், டைம் என்னாச்சு, இன்னும் தூங்கலையா? அதே கேள்விதான் நான் உங்களை கேட்குறேன். ஏன் அவ்வளோ நேரம் தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரலப்பா. மாமா, உங்க பிரச்சனை தான் என்ன? அக்கா உங்ககிட்ட கொடுத்த நகை டூப்ளிகேட் ஆயிடுச்சாமே. நேற்று ராத்திரி 2 பேரும் அவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் மாமா, பாஸ்கர் காத்து உங்க மேல வீச ஆரம்பிச்சிச்சா? நகை எப்படி டூப்ளிகேட் ஆகும்? இல்ல சங்கர், நகை டூப்ளிகேட்லாம் இல்ல, ஒரிஜினல் தான். இவ ஏதோ தப்பான ஆள்கிட்ட காட்டிட்டு வந்து டூப்ளிகேட் தான் சாதிக்கிறா. அது கூட பரவாயில்ல, பாஸ்கர் கூட கம்பேர் பண்ணி என்னையும் ஃப்ராடுன்னு சொல்லிட்டா. அதுதான் மனசுக்கு தாங்க முடியல. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான். கோவத்துல நானும் பேச வேண்டியதா போச்சு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? நீங்க கோவப்பட்டதெல்லாம் கரெக்டு தான் மாமா. அக்கா தான் கொஞ்சம் பயந்துட்டா. அவளுக்கு அந்த பயம் தேவைதான். சரி, அதை விடுங்க. அந்த கவிதாவோட இடம் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சாமே. அந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும். கவிதாவிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி பெட்டியில் வச்சுக்கிட்டு ரோட்டில் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மறுநாள் ஆஃபீஸுக்கு போய் பெட்டியை திறந்து பார்க்குறேன், அதில் பத்திரத்தை காணோம்பா. எனக்கு என்னமோ அந்த பாஸ்கர் மேலே தான் டவுட்டாக இருக்கு. டவுட்டே இல்லை மாமா, சத்தியமாக அவன் தான் எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லை, உங்கள் சம்பள பணம் வேற காணும்னு அக்கா கிட்ட சொன்னீங்களாமே. அவ கூட போலீஸ் கேஸ் கொடுக்கணும்னு சொன்னாலாமே. என்ன நடந்திருக்குன்னு நான் வேணா சொல்கிறேன் மாமா. அன்னைக்கு சம்பள பணத்தோட போயிட்டு வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். பாஸ்கர் தானே உங்களை மயக்கத்தில் இருக்கும்போது காரில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாரு. நீங்கள் மயக்கமாக இருக்கும்போது உங்கள் சம்பள பணத்தை எடுத்தது பாஸ்கராக தான் இருக்கும். என்ன இவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க? இல்லை, உனக்கு தோணுன இந்த விஷயம் எனக்கு தோணாமல் போச்சேன்னு தான். மாமா, நீங்களாம் நல்லவர், உங்களுக்குலாம் அப்படி தோணாது. நான் பாஸ்கர்லாம் 1ஆம் நம்பர் கிரிமினல், எங்களுக்கு தான் தோணும். அந்த பத்திரம் அப்படி இப்படின்னு கை மாறி மாறி 2 இடத்துல விற்கப்பட்டிருக்கு. அந்த ஆகாஷ் இறந்ததுக்கப்புறம் பேரை மாற்றி என்னென்னமோ தில்லுமுள்ளெல்லாம் நடந்திருக்கு. இப்போ எல்லாம் முடிஞ்சு போலீஸ் கேஸ் ஆகி நான் அதில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த விதத்தில் நீ தான்ப்பா உதவி பண்ணணும். கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயத்தில் முக்கியமாக நம்ம ஒன்று கவனிக்கணும். பத்திரத்தை எடுத்தது பாஸ்கர் தான். ஆனால் காணாமல் போன இன்னைய வரைக்குள்ளார 2 முறை அந்த இடம் பேர் மாற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா வேற ஆளுக்கு விற்றுருக்காங்க. விஷயம் தெரிய சாதாரண ஆளுங்கள்லாம் இப்படி விற்க முடியாது. ரொம்ப கிரிட்டிக்கலாக தெரிஞ்சவங்களால மட்டும்தான் விற்க முடியும். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு இடத்த விற்கணும்னா 1008 ரூல்ஸ் இருக்கு. ஆனால் ஒன்று மாமா, இந்த சட்டத்தை ஏமாத்துறவங்களுக்குலாம் நிலத்தை விற்கிறதுங்கிறது ஜிலேபி திங்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சிருவாங்க. ஸோ ஏதோ நல்ல விஷயம் தெரிஞ்ச டீம் தான் இந்த தப்பா செஞ்சிருக்கு. நீ என்னதான் சொல்ல வர? ஆமாம் மாமா, பாஸ்கர் தனியால இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. ஏதோ ஒரு குரூப் செட் பண்ணி தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியும். அதுவும் ரியல் எஸ்டேட் ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஆளுங்களால தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பாஸ்கர் வேலை செய்யறதே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தானே. அப்படி வாங்க வழிக்கு. அப்போ அவன் வேலை செய்யற கம்பெனி ஆளுங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இருக்கலாம். இந்த இருக்கலாம் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை, இருக்குமா இருக்காதா? இல்ல, இருக்கலானே வச்சுக்கோமே. சரி மாமா, பாஸ்கர் வேலை செய்யற ரியல் எஸ்டேட் கம்பெனி யாரோடது? நம்ம ரேகாவோட கம்பெனி. அப்போ பாஸ்கரும் அங்க வேலை செய்யற ஆளுங்களும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. சங்கர், நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது, ரொம்ப தப்பு. இல்லை மாமா, பாஸ்கர் கம்பெனியில வேலை செய்யற ஆளுங்க தப்பு பண்ணா என்ன, ரேகா தப்பு பண்ணா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான் மாமா. அது எப்படிப்பா ரெண்டும் ஒண்ணாக முடியும்? மாமா, ஒண்ணுதான்னு நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லணும். இப்போ இந்த நிலத்தை வித்த பங்குல பாஸ்கருக்கு ஒரு பங்கு போயிருக்கும், ரேகா கம்பெனியில வேலை செஞ்ச ஆளுங்களுக்கு ஒரு பங்கு போயிருக்கும், ரேகாவுக்கு பெரிய பங்கு போயிருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த சதியை பண்ணியிருக்காங்க. சங்கர். ஆமா மாமா, அப்படிதான் இந்த கேஸை நம்ம தேச திருப்பணும். ரொம்ப தப்பு சங்கர். இந்த பிரச்சனையில் சம்மந்தமே இல்லாம ரேகா எடுக்கிறது ரொம்ப தப்பு. மாமா, போர்னு வந்துட்டா அண்ணன் தம்பி மாமா மச்சா சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது. பாவம் கிடையாது, பழி கிடையாது. அதை தூக்கி எறிஞ்சிடணும், ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது மட்டும்தான் அங்க நியாயம். புரியுதா? அதனால இந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும். அந்த ரகு இருக்கான்ல,
நிமி மேட்டர்லயே அவன் மேல எனக்கு ஒரு கண்ணு. அப்புறம் இந்த ரேகாவுக்கு எனக்கும் தீர்க்க முடியாத வெஞ்சன்ஸ் ஒன்று இருக்கு. எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணணும்னா இந்த கவிதா லேண்ட் மேட்டர் நம்ம கையில எடுத்துக்கிட்டு அந்த குரூப்பை ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க மாமா, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இதை விட்டோம்னா இதுமே நம்மளால பண்ண முடியாது. சங்கர், ரேகா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அவளை பழி வாங்குறது நியாயம். பண்ணாத தப்புக்கு நாம ஏப்பா பழி வாங்கணும்? நானும் அவளை பழி வாங்க மாட்டேன், நீ பழி வாங்கவும் அனுமதிக்க மாட்டேன். மாமா, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா ஒரு நாள் போச்சுன்னா தானா என் வழிக்கு வருவீங்க. சங்கர், ரேகா என் தம்பி பொண்டாட்டி. என் தம்பி வேற இப்ப ஜெயில இருக்கான். ஒரு பொம்பளை எத்தனை பேர்ப்பா பழி வாங்குவீங்க? பாவம்பா, அந்த பாவத்தை நாம செய்ய வேணாம். பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ துணையா இருக்கீங்க. இந்த போர்ல எல்லாம் அர்ஜுனன் முன்னாடி இருப்பாரு, கிருஷ்ணா பின்னாடி இருப்பாரு. 2 பேர் சேர்ந்து எதிரி எல்லாரையும் அழிச்சிருவாங்க. அதே மாதிரி நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்றீங்க. உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன். நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த ரேகாவை ஒண்ணு இல்லாம பண்றோம். ஓகேவா? ஓகே, குட் நைட். ஹலோ சரசு, நான் கவிதா பேசுறேன். கவிதா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நான் என் புருஷன் கிட்ட அந்த டூப்ளிகேட் நகையை பத்தி விசாரிச்சேன். நான் பயங்கரமா கத்துனா அவர் எனக்கு மேல பயங்கரமா சத்தம் போடுறாரு. நான் அவரை கலாட்டா பண்றதை விட அவன் என்ன கலாட்டா பண்ணதுதான் பெருசா போச்சு. அப்படியா? ஆமா, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் தப்பு செஞ்சிருவாங்க. அத நம்ம கண்டுபிடிச்சா அத ஈஸியா ஒத்துக்கவே மாட்டாங்க. பெரிய ரகலை பண்ணி நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடிடுவாங்க. அப்படியா சொல்ற? ஆமா, நீ தவறு. இது டூப்ளிகேட் நகையே கிடையாது, சத்தியமா ஒரிஜினல் தான். அந்த சேட்டை நான் வெட்டிடுவேன், குத்திடுவேன், கொன்னுருவேன்னு பயங்கரமா ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் கவிதா. கடைசியா என்கிட்ட அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு நானே இந்த நகைய எந்த பேங்க்ல வச்சேனோ அதே பேங்க்ல மறுபடியும் வச்சு 3 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த பணத்தை நானே கவிதா கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நகைய வாங்கிட்டு போயிட்டாரு. நீ பேசி முடிச்சிட்ட. இப்ப நான் பேசலாமா? சொல்லு கவிதா. உன் புருஷன் உத்தமன் தான், நல்லவர் தான். அவர் சொன்ன வார்த்தைய அவர் காப்பாத்திட்டாரு. என்ன சொல்ற? அவர் உன்கிட்ட சொன்ன மாதிரி அவர் பேங்க்ல நகைய அடகு வச்சு என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்பதான் கிளம்பி போறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சரசு. நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு 3 லட்சம் ரூபாவை கொடுத்துட்ட. நானும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் குழந்தைய உனக்கு கொடுத்துருவேன். கவலைப்படாத. கவிதா, என்ன சொல்ற? என் புருஷன் 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டாரா? அப்போ அந்த நகை? அந்த சேட்டு நகையை சரியா செக் பண்ணல போல இருக்கு. அது ஒரிஜினல் நகை தான். பேங்க்லயே ஏத்துக்கிட்டாங்களே. அப்படியா சொல்ற? ஆமா சரசு, சுப்பு இப்ப இங்க வந்தாரு. 3 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அவர் தான் சொன்னாரு எல்லாம் ஒரிஜினல் நகை தான், போலின்னு சேட்டு தான் தெரியாம சொல்லிருக்காரு. எனக்கு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டாரு. என் கஷ்டத்துக்கு எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா? நீ கவலைப்படாத சரசு, உன் புருஷன் ரொம்ப நல்லவரு. அநியாயமா அவர் சந்தேகப்பட்டு அவர்கிட்ட சண்டை போடாத, புரியுதா? எனக்கு தெரியும் கவிதா, என் புருஷன் பத்திரமாட்டு தங்கம். சேட்டுக்கு வயசாயிடுச்சுல, அங்க போயிருக்கவே கூடாது. சரி, சாயந்தரம் அவர் வரட்டும், நான் அவரை சமாதானப்படுத்திக்கிறேன். நீ கவலைப்படாத.
நானே அவரை சமாதானப்படுத்திட்டேன். உன் வேலையை நானே செஞ்சிட்டேன். ஹலோ, ரொம்ப நன்றி கவிதா. நான் உனக்கு பணமே தரல, இருந்தாலும் 3 லட்சம் ரூபா கொடுத்ததா சொல்லி நகை விஷயத்தில் என்னை காப்பாத்திட்டேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல கவிதா. நகையை நீங்க டூப்ளிகேட்டா மாத்தி கொடுத்த விஷயத்துல எனக்கு உங்க மேல கோவம் தான். ஆனா என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு என்னை காப்பாத்து கவிதா, உன்னை விட்டா வேற யாராலையும் என்னை காப்பாத்த முடியாதுன்னு சரண்டரா நீங்க பாருங்க. கவிதா அப்படியே ஐஸ் கட்டியா சில்லுன்னு உருகிட்டா. இது போதும் எனக்கு. இதே போல எப்பவும் என்னை நம்பி வந்தீங்கன்னு வைங்க, உங்களை ராஜா மாதிரி பாத்துக்கிறேன். என்ன கவிதா பேசுற? அது எப்படி முடியும்? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப ஏன் பிரச்சனைக்கு வாங்க. அந்த பாஸ்கர் மேல நில மோசடி வழக்குல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என் நிலத்தை அந்த பாஸ்கர் கிட்ட இருந்து திருப்பி வாங்கி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நேத்து ராத்திரி சங்கர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். இந்த நில மோசடியில பாஸ்கர் மட்டும் தனியா எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பா ரேகா ஆபீஸ்ல இருந்து யாரோ 2-3 பேர் சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதனால ரேகாவையும் இந்த பிரச்சனையில இழுத்துருவோன்னு சொன்னான். ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல. பாவம், ரேகாவை எப்படி இதில் சம்மந்தப்படுத்த முடியும்? உன்னாலதான் நீ என் புருஷன் ஜெயிலுக்கு போனா அதுக்கு காரணம் நீதானே. சட்டம் உனக்கு கொடுத்த தண்டனை எனக்கு திருப்தி இல்லை. நீ எந்த உயிலை வச்சு ஆட்டம் காட்டினியோ அந்த உயில் இப்ப ஏன் கையில. இதை வச்சுதானே நீ என்னையும் மாதவனையும் அழிக்கணும்னு நினைச்ச. இப்ப இதே சொத்தை வச்சு நான் ஒன்னு அழிக்கிறேன். அந்த சங்கர் சந்தேகப்பட்ட மாதிரி நில பிரச்சனையில ரேகாவுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ரேகாவுக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் பழி வாங்கியே ஆகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் சும்மா இருந்தா எப்படி? நானும் வேலை பார்க்குறேன்னு. ஏன்பா, என் கூட்டாளிப்பா, நீ வேலை செஞ்சா எனக்கு தான் ஆச்சுக்கும், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல, சும்மா பேசினே இருப்பான், சரியா? எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க வெட்டியா நின்று கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்காவது என்கிட்ட மாட்டாம போயிடுவீங்க. அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. இவனுங்களால மற்ற கைதிங்கிட்ட கூட நமக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. விடமாட்டேன்டா இருக்கு உங்களுக்கு. மதுரை ஆனால் நம்மளே பார்த்துட்டு போறாரு. அந்த ஆள் என்ன நினைச்சிருப்பான்னு நான் சொல்லட்டுமா? ஏதாவது சான்ஸ் கிடைச்சா இவங்களை சுழுக்கு எடுக்கணும், இவங்களால மற்றவங்களும் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு புலம்பிட்டு போறான். அவனை விடுப்ப, நம்ம விஷயத்த பேசுவோம். ஆமா, நீ வந்த புதுசுல உங்க அம்மா அண்ணி மற்றவங்களாம் வந்து பார்த்தாங்க, உன் பொண்டாட்டி வரலையே. ஆனா இவ்வளோ நாளாயும் உன் பொண்டாட்டி ஏன் இது வரைக்கும் உன்னை வந்து பார்க்கல? அட நீ வேற பத்ரி, என் சோகத்தை கிளறிட்டு. மற்றவங்க வராததை பற்றி கூட நான் கவலைப்படல. ஆனால் நான் தாலி கட்டின பொண்டாட்டி இன்னும் ஒரு தடவை கூட வந்து பார்க்கல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உலகத்திலே பணம் தான்பா எல்லாம், மற்றபடி புருஷனாவது பாசமாவது. அதான் 100 கோடி ரூபாய் சொத்து கிடைச்சிச்சுல,
அப்புறம் புருஷன் தொல்லை எதுக்குன்னு இருந்திருப்பா. சீச்சி, அவ என் மேல பாசமா தான் இருந்தா. நான் தான் சொந்த காசுலயே ஆப்பு வச்சுக்கிட்டேன். அதனால அவன் என் மேல கோபமா இருந்திருப்பா. எப்படி சொல்ற? என் பொண்டாட்டியோட தாத்தாக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட கட்டின புடவையோடு ஓடி வந்தவ. அப்படி வந்ததுக்கு அப்புறமும் என்னுடைய மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலே ஒழிய அவன் தாத்தா கிட்ட ஒரு பைசா கூட வாங்கலையே. அந்த மனுஷனும் அதே வருத்தத்துல போயிட்டாரு. அதான்ப்பா, அப்ப சொத்தை விட்டுட்டு உன் கூட வந்தா இப்ப உன் மேல இருந்த காதல் முடிஞ்சு போச்சு. மத்தாப்பு பிரகாசமா எரிஞ்சு இப்ப கடைசியில புஸ்வானம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இனிமே நீ தேவையில்ல மாதவா. அந்த 100 கோடி ரூபா போதும் அவளுக்கு. உன்னை உன் பொண்டாட்டியை ஏமாத்திட்டா. அவளுக்கு நீ சரியான தண்டனை கொடுக்கணும். என்ன சொல்ற? தண்டனையா? எப்படி? அந்த 100 கோடி ரூபா சொத்தை உன் பொண்டாட்டி அனுபவிக்க கூடாது. அதுக்கு என்ன வழியோ அதை பாரு. என்ன பத்ரி பேசுற? நான் மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா சொத்து நேரம் என் கையில இருந்திருக்கும். நான் அவசரப்பட்டதோட விளைவு இப்ப நான் ஜெயில இருக்கேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. சொத்து என் பொண்டாட்டி கையில தானே இருக்கு. அவ கையில இருந்தா என் கையில இருக்கிற மாதிரி தானே. உனக்கு இன்னும் பொம்பளைங்க புத்திய பத்தி தெரியல. உன் பொண்டாட்டி உன்னை நேசிக்கிறவளா இருந்திருந்தா உன்னை வந்து பார்த்துருக்கணுமே. அவளுக்கு இப்ப 100 கோடி ரூபா தான் புருஷன், நீ இல்ல. அவ உன்னை மறந்துட்டா. கூடிய சீக்கிரம் உன்னை வெட்டியும் விட்டுருவா. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அது எப்படி முடியும்? நான் அவளை விட்டுருவானா? அவளை நீ ரொம்ப தொல்லை பண்ணன்னு வை, உன்னை கூலிப்படைய வச்சு போட்டு தள்ளுவா. அதான் இப்ப லேட்டஸ்ட் பேசுனே. என்ன பத்ரி இப்படி பேசுற? ஏன் ரேகா அப்படிப்பட்டவ கிடையாது. பணம் வந்துட்டா மனுஷன் புத்தி எப்படி எப்படி மாறும்ட்டு எனக்கு தெரியாதா? இந்த ஜெயில இருக்கிற பாதி பேரு பணத்துக்கு மயங்கணும் தாயா. என்னமோ போ, என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். பத்ரி, மத்தவங்க மாதிரி என் பொண்டாட்டி கிடையாது. என் பொண்டாட்டி சொக்க தங்கம். அவ என்ன அழிக்கணும்னு துணிய கூட மாட்டா. அப்படியே அவ நினைச்சான்னு வைய, அடுத்த நிமிஷம் என்ன தற்கொலை பண்ணிப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ரேகாவோட சொத்தை நம்ம திருடலாம் வேணாம். அவ சொத்து என் சொத்து. இப்ப நான் 100 கோடிக்கு அதிபதி. நினப்புதாயா பொழப்பே கெடுக்குது. மாதவா, உன் முடிவு தப்பு. ஒரு நாள் நீ மனசு மாறுவ. நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். சரியா? மாப்பிள, இந்த வரண்டா.